ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் தமிழ்லேயே பார்த்துப்பீங்க. நாளைக்கு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் தொடங்க போகுது. ஸோ பட்ஜெட்ல என்னெல்லாம் அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த துறைக்கெல்லாம் லாபம் வரப்போகுது, எந்த துறைக்கெல்லாம் நஷ்டம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. சரி, இந்த பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். வேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பட்ஜெட் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க நாளைக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி பேசிடலாம். இந்த பட்ஜெட் நம்ம எப்படி என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஏதாவது நியூஸ் ஒரு எக்கனாமிக்கா உங்களுக்கு ஏதாவது கசிஞ்சிருக்கா? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இல்ல இப்போ உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல சார், என்ன எப்படி போகும், நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி போகும் அப்படிலாம் கேட்பாங்கல்ல சார், என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம வியூவர்ஸ் தான்? இப்போ நம்பர் 1 விஷயம் என்னன்னா மேடம், நாளைக்கு காலையில பட்ஜெட். ஓகே, ஸோ நீங்க இன்னைக்கு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண சொன்னா சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகலாம் அது நான் சொல்ல முடியும். ஓகே, ஆனா எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி நாளைக்கு ஆகும்னு அது அவசியம் இல்லை. இதுக்குன்னா டோட்டலா டிஃபரெண்டா கூட வரலாம் பட்ஜெட், ரைட்டா? அது கூட இருக்கு. இதுக்கு நான் ஜஸ்ட் 12 ஹவர்ஸ்ல இப்போ நீங்க யார் யார் வீடியோ பாக்குறாங்களோ மேபி ஒரு 12 மணி நேரத்துல முழுசா நிஜமான பட்ஜெட்டை உங்களால கேட்க முடியும். அது ஒண்ணு. சரி, எனிவே இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜெனரலா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒன்னு எக்கனாமிக் ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த எக்கனாமிக் ரிப்போர்ட் பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரதமர் ஜெனரலா பேசுவாரு. ஓகே, இன்னைக்கு பிரதமர் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 minutes 30 minutes பிஃபோர் பார்லிமெண்ட் செஷன் பேசியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த பார்லிமெண்ட் செஷன்ல எக்கனாமிக் ரிப்போர்ட் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அது ஒன்று. ஸோ எக்கனாமிக் ரிப்போர்ட் பத்தி நான் பெருசா பேசல. ஆனா பிரதமர் இன்னைக்கு அந்த 12 minutesல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவரோட டோன் சொல்லுவாங்க இல்ல, ஜெனரலா டோன் இன்னைக்கு கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தது. அக்ரெசிவ்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே, அவர் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம கடவுள்ல லக்ஷ்மி, மிடில் கிளாஸ் அண்ட் புவரை பிளெஸிங் கொடுக்கணும்னு சொல்லி, அவங்கள ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே, சோ இதுல இப்போ அவர் சொன்னதுல நம்ம ஹிண்ட் எடுக்கலாமா இல்லையா? ஹிண்ட் கண்டிப்பா எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, லக்ஷ்மி தேவி மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள், ஏழைங்களை பாத்துக்கணும்னு சொல்லி அதுலதான் ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இந்த டைம் என்ன இருக்குன்னா, எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, மேபி மிடில் கிளாஸ நாளைக்கு கவனிப்பாங்களோ, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ மிடில் கிளாஸுக்கு கவனிப்பாங்களா, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள், அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, 2047 இந்தியாவோட சுதந்திர கட்சிட்டு 100 வருஷம் ஆயிடும், 100 years. ஸோ அந்த 100 years இன்னைக்கு இருக்கிற மக்கள் 25-30 வயசு இருக்கிற யுத்து அப்போ ஒரு 50 வயசுல இருப்பாங்க. ஓகே, ஸோ 50 வயசுல இருக்கும்போது இந்தியாவை டெவலப்டு நேஷனா பார்க்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல நம்ம என்ன ஹிண்ட் எடுக்கலாம், ஒரு டிப் எடுக்கலாம்னா, மேபி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம்ல, கேபெக்ஸ், அது இன்னும் அக்ரெசிவா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேஜர் 2 பாயிண்ட். ஒன்னு, மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ண போறாங்களா, அது பாசிபிலிட்டி இருக்கு. ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. ஓகே, மிடில் கிளாஸ் தான் நம்ம மிடில் கிளாஸ் தான் பெருசா கிடைக்கல இவ்வளவு வரைக்கும். ஸோ மிடில் கிளாஸ்க்கு கிடைக்குமா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோத் இன்னும் அதிகமா பார்க்கணும்னா மெயினா கேபெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரோடு, பிரிட்ஜ் கட்டுறது, அது டிஃபென்ஸ், இதெல்லாம் அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த சான்சஸ் இந்த டைம் இருக்கு. பட்ஜெட்டா பேசுறதுக்கு பார்த்தா இப்படிதான் எனக்கு தோணுது, நாளைக்கு பட்ஜெட் வரும்னு சொல்லி. ஓகே, இப்போ மிடில் கிளாஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளவு வரைக்கும் எது கிடைக்கல, அது கூட நம்ம பேசலாம். ஸோ
லாஸ்ட் டேட்டா எக்ஸாக்டா நம்பர் வந்து கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயரோட நீங்க வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 10 லட்சத்துக்கு மேல ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ் இன்கம். ஓகே, 10 லட்சத்துக்கு மேல ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணது வந்து ஹார்ட்லி 30 lakh or something. ஓகே, என்ன அர்த்தம்? பேசிக்கலி ஒரு 8 கோடி ரிட்டர்ன் ஒரு 12 கோடி ரிட்டர்ன் அந்த ரேஞ்சில் வந்து ஃபைல் ஆகுதுன்னா 95% மக்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறதே இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து மிடில் கிளாஸ் சொல்றோம் இல்ல, அந்த மிடில் கிளாஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுற மிடில் கிளாஸ், இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற மிடில் கிளாஸ், அதே மாதிரி நம்ம நிறைய நேயர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற சேலரியில இருந்து டிடிஎஸ் பிடிச்சி அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுற மிடில் கிளாஸா இருக்கலாம். அந்த மாதிரி மக்கள் வந்து நெக்லிஜிபிள். ஓகே, ஸோ பெருசா வந்து நம்பரே இல்லை. ஸோ அதுக்காக அதுவும் வந்து என்ன, ஒரு டோட்டலா 3 கோடி மக்கள் தான் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அந்த 3 கோடி வந்து ஒரே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட்டா இருப்பாங்க அக்ராஸ் இந்தியா, ரைட்டா? ஸோ அதுக்காக எந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ வரைக்கும் மிடில் கிளாஸை வந்து பெருசா கவனிக்கல. மிடில் கிளாஸ் தான் நம்ம வந்து டேக்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் டேக்ஸ் கொடுக்காம இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்கேன்ல, ப்ராடக்ட் வாங்குறேன், அதெல்லாம் வந்து எப்பயுமே தான் இருந்திருக்கு. முதல்ல எக்ஸைஸ் டியூட்டியா இருந்தது, இப்போ ஜிஎஸ்டியா இருக்கு. ஸோ அது வந்து irrespective ஆஃப் தட் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சொல்லி கட்டுறது வந்து கம்மி. ஓகே, ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த டைம் வந்து பட்ஜெட்ல வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து ஏதோ பெனிஃபிட் வந்து கொடுக்கலாமா, அது வந்து சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து மிடில் கிளாஸ் தான் வந்து இந்தியாவோட growth வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் டைரக்ட்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கி இன்டைரக்டா வந்து மிடில் கிளாஸ் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்க கூட ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ஈக்குவல் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதிர்பார்க்கலாமா? எஸ், எதிர்பார்க்கலாம். அது ஒன்று. இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் டேர்ம் கவர்மெண்டோட, ஸோ தேர்ட் டேர்ம்ல வந்து ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ஃபிஸ்கல் கண்ட்ரோல் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தட் க்ரோத் வரும். இவ்வளோ வரைக்கும் வந்து நம்ம வந்து க்ரோத் இருந்தது, ஆனா பிஸ்கல் டெபிசிட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுட்டு, பிஸ்கல் டெபிசிட் பெருசா வந்து மேலேயோ கீழேயோ வந்து போல. ஓகே, கொஞ்சம் பிஸ்கல் டெபிசிட் ஏறட்டும் பரவாயில்ல, ஆனா கவர்மெண்ட் வந்து அதிகமா பாரோ பண்ணி செலவு பண்ணாங்கன்னா க்ரோத் அந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒன்று பேங்கிங் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டேக்ஸ் கலெக்ஷனை வந்து டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸு பத்தி நான் மட்டும் பேசல, மற்ற டேக்ஸ் கூட பிசினஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நியூஸ் படிச்சிருப்பீங்க, சென்னையில வந்து ஒரு பானிபூரி விற்கிறவர் வந்து 40 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாரு. பார்த்தாலே மைண்ட் சுத்துது. ஒரு பானிபூரி விற்கிற வந்து வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி ஒரு டேக்ஸ் கட்டுறது இல்லை, ஒரு பைசா. ஓகே, இந்த பானிபூரியில வந்து நான் 40 lakhs டேக்ஸ்ல நீங்க 25% ப்ராஃபிட் வச்சா கூட 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, ஆனா டேக்ஸ் வந்து ஒரு பைசா கட்டுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனை வச்சு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பேஸை வந்து ஏத்தனா இந்தியாவோட growth வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து போகும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஸோ தட் கவர்மெண்ட் வந்து அதை செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா டிஃபென்ஸை வந்து மேக் இன் இந்தியாவில் வந்து இன்னும் ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு மேபி அது வந்து பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா பங்களாதேஷ் ப்ராப்ளம்க்கு அப்புறமா வந்து இந்தியாவில் வந்து டெக்ஸ்டைலை வந்து ப்ரொமோட் பண்ணோம். இன்னொரு விஷயம், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிஎல்ஐயோட பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கு. ஓகே, ஸோ அந்த பிஎல்ஐ பேஸை வந்து ஏற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த சான்ஸும் இருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பட்ஜெட்ல வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஃப்ரீ அது ஃப்ரீ சொல்றதுக்கு பதிலாக மேபி இந்த டைம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக, இது வந்து பிரைம் மினிஸ்டரோட டோனை பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இந்த டைம் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேசிஸ் வந்து நாளைக்கு பட்ஜெட் தெரிஞ்சிடும் என்ன ஆகும்னு. ஆனால் ஓவரால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா டாக்ஸ் கலெக்ஷன் பேஸை வந்து அவங்க ஏற்றுறதுக்கு எல்லா
இது வந்து எப்படி பண்ணலாமோ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எந்த சான்ஸும் வந்து விட போறது இல்லை, அது கண்டிப்பா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ் பேஸ் வந்து கண்டிப்பா ஏறணும். நம்ம வெறும் மிடில் கிளாஸ் வந்து எதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்? நிறைய பேர் வந்து சம்பாதிச்சு டாக்ஸ் பே பண்றது இல்லை, அவங்களும் வந்து கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே சார். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் நாளைக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ல இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத விரிவாக பேசலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.